எல்லாருக்குமே வணக்கம். நான் எங்கள் டேடி வந்துட்டு இந்த மாதிரி சாத்துக்குடி செடியை பற்றி போட்டிருந்தோம். எங்கள் மாடியில் தான் அந்த கிளைங்க வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு வந்துட்டு எங்கள் என்னது சாத்துக்குடி மரம் இருக்கும். இங்கே வந்துட்டு எலுமிச்சம்பழம் மரம் இருக்கும். இது ரெண்டுமே கிளைகளாகி இங்கே வந்து நமக்கு நிறையவே கனிகள் தருது இல்லை. அங்கே வந்து ஒரு கிளையில் வந்துட்டு எலுமிச்சம்பழம் கிளையும் இன்னொன்று வந்து சாத்துக்குடி கிளையுமே இருக்குது. அது நாங்கள் போன வீடியோவில் நாங்கள் போட்டுவிட்டோம். சாத்துக்குடி வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்கலாம், நான் வீடியோக்குள்ளே போய்ட்டு பாருங்கள். எல்லாம் 10% இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எங்கள் வீட்டில் இருக்க எலுமிச்சம்பழம் மரம் தான். இது வந்துட்டு நம்ம முன்னாடி வந்துட்டு நிறையவே காய்ச்சிருது. எங்கள் வீடு கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால நாங்கள் சரி வெட்டி விட்டுட்டோமா, அதனால கனி தரது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனாலும் இப்போ கொஞ்சம் நிறையவே இருக்குது, ரொம்பலாம் இல்லை. காயெலாம் இருக்குது, ஆனால் சரி தெரியலை வீடியோவில் நிறையவே இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இது பெருசு சைஸில் பார்த்தாலே தெரியும் என் கையில் வச்சு பார்க்கும்போது. ஆனால் இது என் கையில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக தெரியும். வெயிட் பண்ணுங்க, நான் எலுமிச்சை மொத்தம் அந்த கையில் வச்சு காமிக்கிறேன். ரொம்ப குட்டியாகவே தெரியும். இது வந்துட்டு இங்கே துளிர் வருது பாருங்கள் எலுமிச்சை மரத்துலேருந்து. அப்புறமேட்டு சாத்துக்குடி மரத்தில் நிறைய கிளைகள் அதிகமாக இருக்குது, நிறைய இருக்குது கிளைகள், அவ்வளோவாகவே இருக்குது. வரவங்கள்ட்ட முக்கியமானது சொல்லணும், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஸோ நிறைய பேருக்கு மேலே பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ காய் இருக்குது அப்படின்னு சொல்லி. பழமாக உங்களுக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழம் காமிக்கிறேன். இது லைட்டாக வந்திருக்கு. ஓகே, இது லைட்டாக இன்னும் நல்லா பழமாக காமிக்கிறேன். ஓகே, இங்கே இருக்குது. ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.